ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கிளாத்து இந்த மாதிரி மடிச்சிருக்கிற கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கரை பகுதி இருக்குது. இந்த ரெண்டு சைடு வந்து கரை சைடு, கீழே வந்து பிசுறு பகுதி இருக்குது ஓப்பன் சைடு. அதே மாதிரி மேலேயும் அந்த மாதிரி தான் ஓப்பன் சைடு இருக்கும். நம்ம சைடு வந்து எப்போதுமே வந்து மடிப்பு பகுதி தான் இருக்கணும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தில் கிராஸாக கட்டிங் போயிருந்துச்சு அப்படின்னா அதை கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துறதுக்காக நான் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன், கீழே இடுப்பு மடித்து அடிக்கிறதுக்காக. இப்போது நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வந்து நல்லா எடுத்து போட்டுட்டு கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நெக்கோட வித்து வந்து இந்த இடத்துல இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர், அதுக்கப்புறமா ஆம்கோல் பகுதி, கீழே வந்து ஆம்கோல் ரவுண்டு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை வந்து எந்த சைடும் இழுக்காமல் கரெக்டாக அந்த நம்ம போட்டிருக்கிற மாதிரியே வச்சுட்டு எல்லா பக்கமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சரியான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது நமக்கு அளவு ப்ளவுஸில் இல்லை ரவுண்ட் அப்படியே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பகுதியை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம பேக் சைடு உள்ள ரவுண்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம தையலுக்கு விடக்கூடிய அளவு எல்லாத்தையுமே இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு நான் வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச், மேலே ஷோல்டர் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலில் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கல அங்கே தையலுக்காக மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நம்ம இப்போது நெக் எத்தனை இன்ச்சு இருக்குது, அதே மாதிரியே ஷோல்டர் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வருது. இதுக்கு அந்த பக்கமாக வந்து நம்ம இப்பில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து விட்டுக்கலாம். நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடு அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் மார்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டாக தைச்சி முடிக்கும் போது சைடில் வந்து துணி வந்து பத்தாமல் போயிடும். அதை எப்போதுமே கீழே டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு அது போக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டுக்கலாம் சைடு அளவுக்கு. இப்போது ரெக் ரவுண்டு வந்து வெளிப்பக்கமாக நான் 1/2 இன்ச்சு தள்ளி அதே மாதிரி ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ஆம்கோலில் கரெக்டாக வளைவு வரைகிறதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கேருந்து நான் கீழே வரைக்கும் இன்ச் டேப் வச்சுக்கிறேன். அதை பாதியாக மடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் இருந்து இங்கே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி இங்கே வந்து எத்தனை இன்ச் இருக்கோ அதே அளவை வந்து நம்ம மாற்றாமல் இந்த கார்னரில் இருந்து இங்கே வைக்கணும். இப்போ இந்த 3 அளவையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு ஆம்கோலில் சுருக்கம் வர வாய்ப்பு வந்து கம்மியாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் சைடு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணலாம். கிளாத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து தான் கட் பண்ணோம். இதை அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நான் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை எடுத்து நம்ம அந்த கிளாத்துக்கு மேலே போட்டுட்டு கரெக்டான அளவு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வித்து இதில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷோல்டர், ஆம்கோல் எல்லாமே இதில் இருக்க மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். சைடு அளவு மட்டும் நம்ம பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட்டில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஆம்கோல் இதில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஆம்கோலில் உள் வளைவு நம்ம அப்புறமா மார்க் பண்ணிக்கலாம். சைடு அளவில் வந்து நம்ம எதுக்காக 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் அப்படின்னா ஆம்கோலில் வந்து டாட் பிடிப்போம். அப்போ ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போது கொக்கி பீஸ் வந்து வி பீஸ் வச்சு தைப்போம். அப்போது ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் சைடு அளவில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். எப்போதுமே அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது கொக்கி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பக்கம் தான் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மார்க் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு கரெக்டான ஷோல்டர் தையலில் வந்து கரெக்டாக நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ளவுஸோட ஷோல்டரை வந்து வச்சுக்கணும். இப்போது ப்ளவுஸை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு வந்து கொக்கி பகுதி தைச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். தையல் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை நான் அப்படியே மடிச்சுட்டு நம்ம கரெக்டான ஷோல்டர் அளவுக்குள்ள கோடு போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு நேராக நான் அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சுக்கிறேன். ப்ளவுஸை வச்சுட்டு நெக்கு வித்து வந்து கரெக்டான நெக்கு வித்தில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து நெக் ரவுண்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி ஆம்கோலும் சைடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு
ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நம்ம எங்கேயும் மடிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு, இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படியே நமக்கு நெக் ரவுண்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அதுலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டான அளவு. இப்போ கீழே வந்து ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அங்கே ஒரு தையல் இருக்கும். அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் பட்டியோட ஜாயின் ஆகிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு சென்டரில் டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக வந்து மடிச்சுக்கோங்க ப்ளவுஸை. இங்கே வந்து டாட் இருக்குது. கரெக்டாக நான் ஷோல்டரை தையலுக்கு நேராக வர பகுதியை வந்து கரெக்டாக நான் ஷோல்டரில் கோடு போட்டிருக்க இல்லையா, அங்கே வச்சுட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ரா அளவோடு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். துணி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, நான் அது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா எந்த அளவும் விட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம வெளிப்பக்கமாக நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் வந்து சென்டர் பார்ட் வந்து இருக்குது. இப்போ மேலே வந்து ஷோல்டருக்காக தையல் போட்டிருப்போம்ல, அங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே போட்ட தையல் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே தான் நம்மளுக்கு வந்து பட்டியோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம உள்பக்கம் திருப்பி கரெக்டாக அந்த துணியோட எண்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணதுனால நம்ம எந்த அளவும் விட வேண்டியது இல்லை. இப்போது ஆம்கோல் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சைடு மார்க் பண்ணும்போது ப்ளவுஸ் அந்த மாதிரி கரெக்டாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஷோல்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நெக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு ஆம்கோல் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா அளவு, தையலுக்கான அளவு வந்து கீழே 1/2 இன்ச்சு தள்ளி வரும். இங்கே தான் தையலுக்கான அளவு வந்து வருது. இப்போ இதில் இருந்து ப்ளவுஸை வச்சுட்டு கீழே வந்து பட்டியும் ஃப்ரண்ட் பீஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஆம்கோல் ரவுண்டில் நம்ம வந்து வளைவு வந்து கட் பண்ணணும். எதுக்காக அந்த வளைவு கட் பண்ணுறோம் அப்படின்னா, சிலர்லாம் ப்ளவுஸ் வந்து முன்னாடி வந்து கையில் வந்து ரொம்ப துணி சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபால்ட்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த பக்கத்தில் வளைவு வந்து கட் பண்ணணும். அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வளைவு கட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம வளைவு வந்து வரைஞ்சி கட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த கார்னரில் இருந்து உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் உள்ளே தள்ளி வளைச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம தையலுக்காக விட்டுருக்கக்கூடிய அளவில் வந்து கரெக்டான நெக் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். 4ஆக மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எப்போதும் மாதிரி இதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு சில சமயம் கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்லீவில் வந்து ஒட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டு போடாமல் நம்ம இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வேறு மாதிரி மடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவுக்கு ஒட்டு போடாமலே நமக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துருந்துச்சு. இப்போ நான் மடித்து போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து வச்சு பார்க்குறேன். ஸ்லீவ் வச்சு பார்க்கும்போது எனக்கு நிறையவே வந்து கிளாத் இருக்குது. நம்ம அந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணோம் அப்படின்னா சைடில் வந்து ஒட்டு கொடுக்கணும். இதுவே இந்த மாதிரி மடித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து வராது. இப்படி மடித்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக மடிச்சிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். மேலே வந்து பாருங்கள் 2 ஃபோல்டிங் சைடு வந்து இருக்குது. 2 ஃபோல்டிங் சைடுமே நம்மளை பார்த்துருக்கணும். ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் சைடு இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் வந்து கீழே வந்து அடித்து திருப்புறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு கோடு போட்டிருக்கேன். அந்த கோட்டுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு மார்க்கிங்கும் ஆம்கோல் ரவுண்டில் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி
இந்த பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தள்ளி நம்ம கோடு போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மடித்து போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுட்டு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது நமக்கு ஸ்லீவில் வந்து ஒட்டு போடணும். இது கொஞ்சம் கிளாத் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மடித்து போட்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஒட்டு போட வேண்டிய தேவையே இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு 2 ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை அப்படியே வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மெயின் கிளாத்தில் போடும்போது நம்ம எந்த சைடு வந்து கிளாத்தை வச்சோம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணணும். இதில் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தில் ஸ்லீவுக்கு வந்து எனக்கு துணி பத்தாமல் இருக்குது. இதை நம்ம ஒட்டு போட்டு தான் ஆகணும். ஒட்டு போடாமல் வந்து தைக்க முடியாது. நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து மடித்து போட்டு கட் பண்ண மாதிரி இதுலேயும் கட் பண்ணலாம். ஆனால் எனக்கு பார்டர் இருக்குது ஸ்லீவில், அப்படிங்கும்போது நம்ம வந்து மடித்து போட முடியாது. அதனால் வந்து ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து ரஃப்பாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது நான் வந்து ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா எந்த தப்புமே வராது. இதேமாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.